இந்தியன் மணில வந்து எவ்வளவோ காயின்ஸ் இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் காயின்ஸ் மட்டும் செல்லாதுன்றாங்க. சில இடத்துல அது திருப்பியும் கொடுத்துட்றாங்க. அது என்ன அமௌண்ட் காயின் தானே கேட்குறீங்க? அதுதாங்க 10 ரூபா காயின். இந்த 10 ரூபா காயின் ஃபர்ஸ்ட் இந்தியா எப்போ இஷ்யூ பண்ணுச்சுன்னா 2005 இஷ்யூ பண்ணுச்சு. மக்கள்கிட்ட எப்போ ரிலீஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து 2006 இது ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பயோமெட்டலிக் காயின் சொல்றாங்க. ஏன்னா இதோட கோர்ல பாத்தீங்கன்னா காப்பர் நிக்கல் அலாயும் வெளியே வந்து பிரான்ஸ் அண்ட் அலுமினியமால இது வந்து செய்யப்படுது. இந்த காயினோட வெயிட் பாத்தீங்கன்னா 7.71 கிராம்ஸ். அதே நேரத்துல டயமீட்டர் பாத்தீங்கன்னா 27 மில்லிமீட்டர். இந்த காயின் வந்து 14 டிசைன்ஸ்ல வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நியூ டிசைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கோட நீடை மீட் பண்றதுக்காக. 2011 தான் இந்தியா வந்து ருபீஸ்ன்ற சிம்பிளே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. அப்புறம் தான் அந்த 10 ரூபா காயின்ல வந்து ருபீஸ்ன்ற சிம்பிள் போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. 2011க்கு முதல்ல இந்த ருபீஸ்ன்ற சிம்பிள் இருக்காது, அசோகா சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து தாங்க கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்பனா ருபீஸ்ன்ற போட்ட சிம்பிள் உள்ள மணி தான் 10 ரூபா காயின் தான் வந்து செல்லும், மித்ததெல்லாம் வேலிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ருபி காயின் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்கு எல்லா 10 ரூபா காயினும் வந்து வேலிட். ஸோ இது செல்லுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, வந்து இந்த மாதிரி செல்லாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல? அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.